எப்பவுமே ஒரு டிஸ்கஷன்ல அந்த பர்சனுடைய நேமை மென்ஷன் பண்ணுங்க. You see, the name is the sweetest music for a person's ears, right? எனக்கு சுபாஷுக்கு இப்போ சண்டை வருது அப்படின்னா நான் சுபாஷை எவ்வளோ நேரம் திட்டிடலாம், ஷடப்னு கூட சொல்லலாம். ஷடப் அப்படின்னு நான் சொன்னேன்னா சுபாஷுக்கு அது ஹர்ட் ஆகும். சுபாஷ் will you please shut up அப்படின்னு சொன்னால் கூட அந்த ஹர்ட் கொஞ்சம் கம்மியாகும். அந்த நேமை வந்துட்டு யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு சாணக்கிய தந்திரம். சண்டை போடு, கத்து, பிரச்சனை பண்ண கூட அந்த நேமை யூஸ் பண்ணு. This is completely unacceptable, Nandini. Please understand. அப்போ நந்தினி கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்க நேமை நான் சொல்கிறேன். நீ நேமை சொன்னீங்கன்னா சப்கான்ஷியஸாக அந்த பர்சனுக்கு நீ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னு அர்த்தம். That's what Sabri Karthikeyan did yesterday. Let us not speak about that, Nandini. அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரெக்வெஸ்டிங் நோட்டில் சொன்னாங்க. அந்த இடத்துல நந்தினி கொஞ்சம் அமைதியானாங்க. இது ஒரு சைக்காலஜிஸ்ட்டை அப்சர்வ் பண்ணிங்கன்னா வசந்த் வந்துட்டு நான் வசந்த் திட்டுறேன், வசந்த் என்ன திட்டுறாரு, வசந்த் என்ன ஒரு 4 பஞ்ச் அடிக்கிறாரு, நான் கீழே விழுந்துடுறேன். அப்போ வந்துட்டு என்னால் வசந்தை வந்துட்டு பீட் பண்ண முடியல, வசந்த் எனக்கு எனார்மஸாக தெரிகிறாரு, எனக்கு பயம். அந்த டைமில் வந்துட்டு வசந்த் வந்துட்டு மணிகண்டன் இது எதுவுமே இந்த மாதிரி இனிமேல் என்கிட்ட நடந்துக்கிறத கொஞ்சம் நிறுத்திக்கங்க தயவுசெய்து அப்படின்ட்டு அந்த இடத்துல வசந்த் என் நேமை யூஸ் பண்ணும்போது வசந்தை ஆள் வச்சு அடிக்கணும்னு நான் யோசிச்சேன்னா டக்குன்னு நிறுத்துவேன். So this is not only managerial expertise, this is also a kind of a humanitarian expertise. And that is Sabri Karthikeyan, I really appreciate and give her 25 marks for that. Subhash, இப்ப நீங்க கண்டினியூ பண்ணுங்க. Good. I mean that's the best service you are giving for a soul that has left us. And we really appreciate your friendship and you have considered that man as a mentor and that's the best way to make his soul rest in peace. You are doing that. Very good. My opinion, my dear boys and girls, a management graduate is not only a special person. Sit down, Subhash. Get some time. A management graduate is not only a special person. He or she is also a warrior. அதனால எல்லாரும் பண்ற அந்த விஷயங்களை நீங்க பண்ணாதீங்க. ஈஸியா உங்களுடைய டியர்ஸ் காமிக்காதீங்க. டோன்ட் ஷோ யுவர் ரெட் ஐஸ். அழுகாதீங்க. ஓரத்தில் உட்காந்து புலம்பாதீங்க. அதெல்லாம் செய்யறதுக்கு பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். அங்கே ஞானி மாதிரி ஸ்ரீன்னு ஒருத்தர் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, அவனை மாதிரி இருங்க. நான் இங்கே பேசிட்டு இருக்கும்போது நெயில்ஸில் மெக்கானிசம் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ ஜோக்ஸ் அபார்ட், இப்போ மேபி பிகாஸ் ஆஃப் லெஃப்ட் சோலை பற்றி யோசிக்கும் போது சுபாஷ் மைட் ஹவ் காட் எமோஷனல் விச் இஸ் குவைட் நேச்சுரல். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, கேர்ள்ஸுக்கும் அதை நான் எப்போவுமே சொல்லுவேன். விமென்ஸ் காலேஜுக்கெல்லாம் போகும்போது லைக் கிருஷ்ணமாலா, ஜிவிஜி ஃபார் தட் இன்ஸ்டன்ஸ், அங்கே நான் போய் நான் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன், ஆனால் ஒன்று அழுகாதீங்க. தேவையில்லாமல் ஒரு 3 விஷயத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் நம்ம பண்ணுவோம். என்னென்னா, ஒன்று அழுகிறது, இன்னொன்று ஓரத்தில் உட்காந்து புலம்புறது, இன்னொன்று ஒருத்தனுடைய ஆப்சன்ஸில் அவனை பற்றி மோசமாக பேசுறது. ஸோ இந்த 3க்குமே எந்த விதமான பெனிஃபிட்டும் எப்பவும் கிடைக்காது. யூ கிரை, அழுகிறதுனால, கோவப்பட்டு கத்துறதுனால, ஒருத்த மேலே வெஞ்சன்ஸ் வச்சு நீ அவனுக்கு எகென்ஸ்டாக கான்ஸ்பிரசி தியரி மெயின்டைன் பண்ணுறதுனால இந்த விஷயங்கள்ல சொல்யூஷனே உனக்கு எப்பவும் கிடைக்காது. 1000 வருஷமான ஹிஸ்டரிஸ் நீ புரட்டி பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயத்த பண்ணவங்களால எந்த விதமான சொல்யூஷனையும் எடுத்ததில்லை. அதனால தயவு செய்து இந்த 3 விஷயத்தையும் நீங்க பண்ண வேண்டாம் நான் நினைக்கிறேன். டோன்ட் கிரை, டோன்ட் மம்பிள், டோன்ட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் அதர்ஸ் இன் தேர் பிரசன்ஸ் அண்ட் இன் தேர் ஆப்சன்ஸ். ஸோ அதில் சுபாஷ் இப்போ வந்து ஒரு வகையில் இதெல்லாம் என் ட்ரைனிங் அஜெண்டாலே இல்லை. இப்போ சுபாஷோடைய டிஎஸ் என்ன இப்போ பேச வச்சிருக்கு. கொஞ்சம் மற்றவங்களை விட கொஞ்சம் வித்தியாசமா நீங்க இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்படி பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சங்க் ஆஃப் லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு வேற மாதிரி மாறி இருக்கு, இந்தியா வேற மாதிரி மாறி இருக்கு. பட் நோ எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் டீச்சிங் யூ டு பி மென்டலி டஃப். மென்டல் டஃப்னஸ் அப்படின்ட்டு ஒரு மாடியூலே இருக்கு. என்னோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸ், எம்சிடியில் இருக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவாங்க வீக்கெண்ட் கிளாஸஸ்க்கு. மென்டல் டஃப்னஸ்னு ஒரு மாடியூலே இருக்கு. அங்கே வேணும்னே நான் ஸ்ட்ரெஸ் கொடுப்பேன். இந்த அடுத்த ஆக்டிவிட்டியில் பார்ப்பீங்க ஸ்ட்ரெஸ்னா என்னென்னு. ஸோ அதில் நான் வேணும்னே ஸ்ட்ரெஸ் கொடுப்பேன். அந்த ஸ்ட்ரெஸ்ல வந்து இந்த மாதிரி ரீசனுக்கு இப்போ சுபாஷ் கலங்கின மாதிரி ஒரு ரீசனுக்கு ஒருத்தன் கலங்கினானா ஐ வில் அக்செப்ட் ஹிம். இப்போ நான் சுபாஷ் அலோவ் பண்ண மாதிரி. ஆனால் அங்கே ஸ்ட்ரெஸ்னால எவனாவது அழுதான் அப்படின்னா பெனல்ட்டி. கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போய் வெயில்ல 12 மணிக்கு நானும் அங்கே கிரவுண்டுக்கு போவேன், வச்சு ரெடில் அடிப்பாங்க உங்களை பண்ணனே அந்த மாதிரி. ஸோ மென்டல் டஃப்னஸ் அப்படிங்கிறது ஒரு முடிவு, இட்ஸ் அ டெசிஷன். அது வந்து நீங்கள் எடுக்கிற ஓத் டேக்கிங் மாதிரி. நான் வீட்டில் எல்லாருக்கும் சொல்லுவேன், உடம்பு சரியில்லை அப்படின்னம்னா டாக்டர் கிட்ட போகணும் அப்படிங்கிற டெசிஷனை கேன்சல் பண்ணு. ஓகே ரைட்.
உனக்கு மனசுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை, உன்னை யாராவது வந்துட்டு ஏதாவது ஒரு இதில் அடிச்சிட்டாங்க, உன்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு உன்னை தூக்கி வீசிட்டான், நீ மானசீகமாக லவ் பண்ண பொண்ணு உன்னை தூக்கி வீசிருச்சு, நீ மானசீகமாக லவ் பண்ண பையன் உன்னை தூக்கி வீசிட்டான். இந்த மாதிரி விஷயத்தில் யங்ஸ்டர்ஸ் அழுகிறது. எக்கச்சக்கமான பணம் என்னை நம்பி ஒருத்தன் கொடுத்தான், அந்த பணத்தை நான் தொலைச்சிட்டேன். இந்த மாதிரி ஹார்ட் அண்ட் சோல் ரெக்கிங் ப்ராப்ளம்ஸில் அழுகிறது எவன் வேணாலும் பண்ணலாம், எவன் வேணாலும் பண்ணலாம். பட் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் யோசிச்சு, ஓகே வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டு அழுகையை நிப்பாட்டி அடுத்து என்ன பண்ணணும், நடந்துருச்சு அடுத்து என்ன பண்ணணும், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, கை உடஞ்சு போச்சா, ஓகே ஃபைன், அடுத்து என்ன செய்யணும், வாட் நெக்ஸ்ட், மூவ், ஜஸ்ட் மூவ். அடுத்து என்னன்னு பார்த்துட்டு போயிட்டே இரு. ஐயோ இப்படி நடந்துருச்சு ஆண்டவா, உனக்கு நான் வந்து செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தேனே, வியாழக்கிழமை உனக்கு வந்துட்டு நான் தேங்காய் உடைச்சனே, அடுத்த மண்டையை உடைச்சனே எல்லாம் பேசிட்டு இருந்தா, God is not going to listen to you, right? God is not going to listen to you. God is not going to listen to you. Understand? சந்தோஷுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த கடவுளுடைய கடைக்கண் பார்வை கூட சந்தோஷுக்கு கிடைக்காது. சார் என்ன எப்படி சொல்றீங்க, நானு சபரி கார்த்திகேயன் பட்டை போட்டல டெய்லி வரோம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கடவுளுடைய பக்தி அப்படிங்கிறது எவ்வளவு இருந்தாலும் கடவுளுடைய கடைக்கண் பார்வை தான் உனக்கு கிடைக்கும். ஆனா நீ கும்பிட வேண்டியது யாரு தெரியுமா, சொல்லு பார்க்கலாம். யாரு? பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு மேல கடவுளுடைய காட்ஸ் அம்பாசிடர்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க. உன் வீட்டுல ஒரு தாத்தாவோ பாட்டியோ சித்தப்பாவோ மாமாவோ ancestors யாரோ இறந்து போயிருப்பாங்க. And they are called as Pitru in Sanskrit. And the Pitru are the angels on the shoulders. இது எல்லா ரிலிஜனுக்கு பொருந்தும். You be a Christian, you be a Hindu, you be an Islam, you be a Jew, you be a whatever. உன்னுடைய பித்ரு வந்துட்டு உங்ககிட்ட இப்படி கையை கொடுத்து ரெடியா, எப்ப பார்த்தாலும் உங்க கை கொடு. ஸோ உங்க கையை கொடுத்து ரெடியா உன்னை வந்து இப்படி தூக்கி நிறுத்துறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா நீ கையை அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஈஸ்வரா ஈஸ்வரா அப்படின்னா ஈஸ்வரன் உன்னை காப்பாற்ற மாட்டார். அல்லா அல்லான்னா அல்லா உன்னை காப்பாற்ற மாட்டார். இயேசுவே இயேசுவேனா இயேசு உன்னை காப்பாற்ற மாட்டார். நீ முதல்ல உன் ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தன் என் கூட தூதுவனா இருக்கான், அவனை நீ கேளு, அவன் மூலியமா நான் உனக்கு செய்யறேன்னு தான் கடவுளே சொல்லுவார். So you got to hold this hand very very straight and very very rigid and pray the Pitru. That's what he is doing here. சாந்து முகமதுன்னு ஒரு ஆள் இப்போ எங்க கூட இல்லை, அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல what he does is he is sending a very very elegant prayer to the person called as Sandhu Muhammad, and that's where God will help this guy called Subhash. அதனால அதை நம்புங்கன்ற நான் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, believe that the supreme force is going to give you the hand. At worst என்ன நடந்துன்னு யோசி. ஏதாவது பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா, வசந்த் கிட்ட ஓகே 2-3 விஷயத்துல வசந்த் அவருடைய பிசினஸ் வெஞ்சர்ல ஃபெயில் ஆகுறாருன்னா வசந்த் என்ன பண்ணலான்னா, அட் வர்ஸ்ட் என்ன நடந்துரும். இப்ப நீங்களே சொல்லுவீங்க, ஒருத்தர் பிசினஸ்ல ஃபெயில் ஆயிட்டான், 5 லட்ச ரூபா போடுறான், 7 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு. இப்போ அவனை நீங்க எப்படி தூக்கி நிறுத்துவீங்க? அவன் இந்த கேள்வி தனக்குள்ள கேட்டுக்கிறான், அட் வர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த கேள்வியை கேட்டுக்கிறான். இந்த வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த சொல்யூஷன், அட் வர்ஸ்ட் வாட் வில் ஹேப்பன் அப்படிங்கிற அந்த சைக்கலாஜிக்கல் சொல்யூஷன், இது ரெண்டையும் வச்சு அவன் அந்த 7 லட்ச ரூபா லாஸ், 2 லட்ச ரூபா அதிகமா லாஸ் ஆனது வந்துட்டு அதுல இருந்து அவன் எப்படி மீண்டு வரலாம்? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். Who has the answer? What he has to do? இப்ப நான் சொன்ன மாதிரி அழுகாம புலம்பாம இவன் தான் காரணம், அந்த பார்ட்னர் தான் காரணம், தெய்வம் தான் காரணம், சதி பேசாம இந்த 7 லட்ச ரூபாய் லாஸ் இருந்து அவன் எப்படி மீண்டு வரலாம்? As per what we have discussed now, 7 லட்ச ரூபாய் மறுபடியும் எப்படி சம்பாதிக்கணுங்கிறத மட்டும்தான் அவன் பிளான் பி பத்தி யோசிக்கணும். வேற அதை பண்ண மிஸ்டேக்ஸை ஃபர்ஸ்ட் ஜாட் டவுன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். குட். வேற அக்செப்ட். தட்ஸ் a key word. முதல்ல அக்செப்ட் பண்ணு. சாந்து முகமது இல்லைங்கிற ஃபேக்டை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கும். சுந்தரேசன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் என் வாழ்க்கையில் இல்லை, எங்க அப்பா அவர் இல்லைங்கிற ஃபேக்டை நான் அக்செப்ட் பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இருக்கேன். அவர் இல்லைன்னா நானும் செத்துருவேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அப்பா இல்லைன்னா நான் செத்துருவேன் தான் சொன்னேன். பட் ஐம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அண்ட் ஸ்பீக்கிங் லைக் அ பஃபலோ, ரைட்? ஷவுட்டிங். Why? Because I have accepted and I have inculcated himself into me. அந்த மாதிரி உங்களுடைய பித்ருஸை கும்பிடுங்க காலையில் எழுந்த உடனே. நீ தெய்வ பக்தியோட இருக்க இல்ல அதை பத்திலாம் என்னோட, that's none of my business. அது உன் சௌரியம். ஆனா நீ காலையில் எந்திரிச்ச உடனே if you are not sending respects to the ancestors of your family, then God, even God will not be helping out. So இந்த மாதிரி strategies யூஸ் பண்ணுங்க. உட்கார்ந்து அழுது புலம்பிட்டுலாம் இருக்காது. Okay, right? So Subhash, you have anything else to finish? Come on. No problem. Your tears had made me to speak for the past 8 minutes about it. அது ரொம்ப முக்கியம். Thank you.